Hello students, today we discuss about named reactions by which we can prepare hydrocarbons. இன்னும் நம்ம வந்து named reactions எல்லாமே நம்ம வந்து தனித்தனி டாபிக், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிகைட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ், இப்படி குரூப் பண்ணி படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த நேம்டு ரியாக்ஷன்ஸை ஈஸியாக வந்து மெமரியில் வச்சுக்கலாம். ஓகேயா, இது அப்போ நம்ம இது ஹைட்ரோகார்பன் ப்ரிப்பரேஷனில் உள்ள நேம்டு ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வுட்ஸ் ரியாக்ஷன் வந்து alkyl halide on treatment with sodium metal in dry ether. ட்ரை ஈத்தர் எதுக்கு எடுத்துக்கோன்னா மாய்ஸ்டர் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரை ஈத்தர் எடுத்துக்குவோம். இப்போ வந்து அல்கைல் ஹேலைடு ஆர் எக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ 2 மாலிகுல் ஆஃப் அல்கைல் ஹேலைடு எடுத்திருப்போம். அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸு NaX இது 3 இது வந்து ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு -2 NaX சோடியம் ஹேலைடு ரிமூவ் ஆயிரும். தென் ஆர் சேர்ந்து நமக்கு ஹைட்ரோகார்பன் கிடைக்கும். ஓகேயா, இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். இப்போ இந்த சேம் அல்கைல் ஹேலைடு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிமெட்ரிக்கல் மாலிகுல் கிடைக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் அல்கைல் ஹேலைடும் எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் இந்த மெக்கானிசம் என்னென்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மெக்கானிசம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் தான் இதில் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேயா, இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சோடியம் மெட்டல் உங்களுக்கு வந்து சோடியம் அயனைசேஷன் ஆகும். ஓகேயா, ப்ளஸ் 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. இந்த அல்கைல் ஹேலைடில் இருக்கிற இதில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஹேலஜன்ஸ் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ இந்த பாண்ட் எலக்ட்ரான் இங்கே போகும். இங்கே ரிலீஸ் ஆன 2 எலக்ட்ரான்ஸும் இங்கே வந்து இந்த அல்கைல் குரூப்போட நமக்கு ஆட் ஆகும். 2 அல்கைல் ஹேலைடு எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு வந்து அல்கைல் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் 2 ஹேலைடு அயான்ஸ் ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேயா, தென் தேர்ட் ஸ்டெப்பில் இந்த அல்கைல் ரேடிக்கல் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு ஹைட்ரோகார்பன் கிடைக்கும். ஹைட்ரோகார்பன் கிடைக்கும். இதான் இப்போ நம்ம வந்து இது வந்து சிமெட்ரிக்கல் ஹைட்ரோகார்பன் கிடைக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் அல்கைல் ஹேலைடு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிமெட்ரிக்கல் வந்து சிமிலர் அல்கைல் ஹேலைடு பார்த்துக்கோங்க. மெத்தில் குளோரைடு எடுத்துக்கலாம். மெத்தில் குளோரைடு ப்ளஸ் 2 Na சோடியத்தோட ரியாக்ட் பண்ணுறோம். 2 மாலிகுல் எடுத்திருப்போம். இது சோடியம் அண்டு குளோரின் வந்து சேர்ந்து உங்களுக்கு சோடியம் குளோரைடு ரிலீஸ் ஆயிரும். ஓகேயா, ஈத்தேன் ஃபார்ம் ஆகும். ஓகேயா, ப்ளஸ் இந்த இதில் வந்து உங்களுக்கு நியூ சிசி பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேயா, NaCl ரிலீஸ் ஆகிருக்கும் 2 மாலிகுல். அவ்வளோதான். இப்போ இதுவே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் அல்கைல் ஹேலைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் குளோரைடு ப்ளஸ் 2 Na ப்ளஸ் எத்தில் குளோரைடு எடுத்துக்கலாம். C2H5 ட்ரை ஈத்தர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, இப்போ இங்கே ட்ரை ஈத்தரில் இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம கண்டினியூ பண்ணோன்னா நமக்கு இது வந்து இது சேர்ந்து மெத்தில் ஹேலைடு மட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஈத்தேன் கொடுக்கும். CH3 ப்ளஸ் இங்கே எத்தில் ஹேலைடு மட்டும் சேர்ந்து ப்ராடக்ட் வந்து மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன் கொடுக்கும். ஓகேயா, இங்கே 2 கார்பன் இருக்குல்ல, இப்போ 4 கார்பன் இருக்கிற ஹைட்ரோகார்பன் வரும். CH2 CH3. ஓகேயா, தென் இப்போ இந்த மெத்திலும் எத்திலும் சேர்ந்து உங்களுக்கு ப்ரோப்பேன் கொடுக்கும். 3 கார்பன் இருக்கிற ஹைட்ரோகார்பன் கொடுக்கும். ஓகேயா, H3 H2 தென் H3. ஓகேயா, அவ்வளோதான். உங்களுக்கு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா இப்போ வுட்ஸ் ரியாக்ஷன் படித்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிட்டிக் ரியாக்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது அல்கைல் ஹேலைடு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் அரைல் ஹேலைடை வந்து சோடியத்தோட ரியாக்ட் பண்ணோம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தரில் ரியாக்ட் பண்ணால் அதுதான் ஃபிட்டிக் ரியாக்ஷன். அரைல் ஹேலைடு குளோரோபென்சீன் எடுத்துக்கலாமா? இப்போ குளோரோபென்சீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ப்ளஸ் 2 Na 2 molecule of chlorobenzene dry etherல
ஈத்தரில் ரியாக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இங்கே இது ரேடிக்கல், இந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம், இது வந்து ஃபினைல் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். மெக்கானிசம் வந்து முதல்ல சொல்லி கொடுத்தது மாதிரி தான். ஓகே, அப்போ நம்ம வந்து உங்களுக்கு எப்படி ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும், ஃபினைல் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். தென் அது வந்து ரெண்டும் கம்பைன் ஆகி உங்களுக்கு பைஃபினைல் கிடைக்கும். பைஃபினைல். ஓகே, இதுதான் ப்ராடக்ட் பைஃபினைல். ஓகேயா, நெக்ஸ்ட்டு 2Na சோடியம் குளோரைடு மாலிகுல் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன, இப்போ வந்து 2 நேம்டு ரியாக்ஷன்ஸ் படித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த வுட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஃபிட்டிக் ரியாக்ஷன் ரெண்டையும் சேர்ந்து வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் கிடைக்கும். ரியாக்ஷன் அனதர் நேம்டு ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஃபிட்டிக் ரியாக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா அல்கைல் ஹேலைடு அண்ட் அரைல் ஹேலைடு ரியாக்ட் வித் சோடியம் மெட்டல் இன் ட்ரை ஈத்தர். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோபென்சின் எடுத்துக்கலாம். C6H5Cl ப்ளஸ் 2Na எடுத்துக்கோங்க, ப்ளஸ் குளோரோமீத்தேன் எடுத்துக்கோங்க. ஓகேயா, தென் இப்போ இதில் வந்து உங்களுக்கு இது ரிமூவ் ஆயிரும். சோடியம் குளோரைடு மைனஸ் 2NaCl ரிமூவ் ஆயிரும். இங்கே ட்ரை ஈத்தர், ஈத்தர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். அப்போ உங்களுக்கு டொலுயின் கிடைக்கும். ஓகே, C6H5CH3 டொலுயின் கிடைக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன். ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன். ஓகேயா, ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து அல்கைல் ஹேலைடு அண்ட் அரைல் ஹேலைடு வந்து சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்ணோம் இன் ட்ரை ஈத்தரில், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தரில். இப்போ நம்ம சோடியத்துக்கு பதிலாக ஜிங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன். இது வந்து இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அதை இப்படி நம்ம குரூப் பண்ணி படிச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேயா, இப்போ அல்கைல் ஹேலைடு எடுத்துக்கலாம். அல்கைல் ஹேலைடு மெத்தில் புரோமைடு எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஜிங்க்கு ப்ளஸ் 2 மாலிகுல் ப்ரோமோ மெத்தில் புரோமைடு. ஓகேயா, இப்போ ட்ரை ஈத்தரில் ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ இது மெத்தில் ரேடிக்கல் கிடைக்கும். இப்போ ஈத்தேன் கிடைக்கும். CH3CH3 ஈத்தேன் ப்ளஸ் ஜிங்க் புரோமைடு Br2 ஜிங்க் புரோமைடு கிடைக்கும். ஓகேயா, அவ்வளோதான். இதுதான் ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு கோரிஹவுஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். கோரிஹவுஸ் synthesis of hydrocarbon. ஓகேயா, இது என்ன கோரிஹவுஸ் சிந்தசிஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து அல்கைல் ஹேலைடை லித்தியம் டை மெத்தில் குப்ரேட்டு, லித்தியம் டை அல்கைல் குப்ரேட்டு, அது பாருங்கள், அல்கைல் ஹேலைடை எடுத்துக்குவீங்க, அதை ரியாக்ட் பண்ணுறீங்க. அது டை அல்கைல் லித்தியம். ஓகேயா, டை அல்கைல் குப்ரேட், லித்தியம் டை அல்கைல் குப்ரேட்டோட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஓகேயா, இதுவும் ட்ரை ஈத்தரில் தான். நம்ம இது வரைக்கும் படித்த எல்லா நேம்டு ரியாக்ஷனுமே இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தரில் தான் நடக்கும். ஓகேயா, இப்போ இந்த அல்கைலும் இந்த அல்கைல் குரூப்பும் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி இது ஹைட்ரோ கார்பன் ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த அல்கைல் குரூப் தென் காப்பரோட சேர்ந்து உங்களுக்கு அல்கைல் குப்ரேட் கிடைக்கும் ப்ளஸ் லித்தியம் ஹேலைடு ஃபார்ம் ஆயிரும். இதுதான் இந்த கோரிஹவுஸ் சிந்தசிஸ். கோரிஹவுஸ் சிந்தசிஸ்ங்கிறது இது நேம், இந்த காம்பவுண்ட் பேர் தான் உங்களுக்கு கோரிஹவுஸ் காம்பவுண்ட். இதுக்கு அனதர் நேம் என்னென்னா கில்மேன்ஸ் ரியேஜெண்ட். ஓகேயா, இதுவுமே உங்களுக்கு இந்த கில்மேன் ரியேஜென்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து லித்தியம் டைமெத்தில் குப்ரேட்னு வச்சுக்கோங்க. இந்த அல்கைல் குரூப்புக்கு பதிலாக நம்ம மெத்தில் குரூப் எடுத்துக்கலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெத்தில் ஹேலைடு எடுத்துக்கோங்க. CH3X ப்ளஸ் லித்தியத்தோட ரியாக்ட் பண்ணணும். 2 மாலிகுல் ஆஃப் லித்தியத்தோட ரியாக்ட் பண்ணணும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தரில். ஓகேயா, ட்ரை ஈத்தரில் ரியாக்ட் பண்ணும்பொழுது லித்தியம் மெத்தில் கிடைக்கும்.
CH3Li plus lithium halide ரிமூவ் ஆகும். ஓகேயா, இப்போ இந்த லித்தியம் மெத்தில் வந்து காப்பர் ஹேலைடோட ரியாக்ட் பண்ணணும். ஓகேயா, CH3Li plus குப்ரஸ் ஹேலைடோட ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து CH3 2 times, அது வந்து 2 மாலிகுல்ஸ் இங்கே ரியாக்ட் பண்ணணும். ஓகேயா, 2 மாலிகுல்ஸ் ரியாக்ட் பண்ணும்பொழுது 2 times Cu அண்ட் லித்தியம் ப்ளஸ் லித்தியம் ஹேலைடு ரிமூவ் ஆகும். இந்த லித்தியம் ஹேலைடு ரிமூவ் ஆகிருக்கும், 1 லித்தியம் மாலிகுல் இங்கே இருக்கும். இதுதான் கில்மேன்ஸ் ரியேஜெண்ட். இந்த கில்மேன்ஸ் ரியேஜெண்ட்டை தான் அந்த அல்கைல் ஹேலைடோட ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ மெத்தில் குளோரைடு எடுத்துக்கலாம். மெத்தில் CH3Cl ப்ளஸ் கில்மேன்ஸ் ரியேஜெண்ட், அதாவது லித்தியம் டைமெத்தில் குப்ரேட். ஓகேயா, லித்தியம் டைமெத்தில் குப்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Cu லித்தியம். ஓகேயா, என் ட்ரை ஈத்தரில் எடுத்துக்கிறோம். ஓகேயா, அப்போ நமக்கு இந்த மெத்தில் குரூப்பும் இந்த மெத்தில் குரூப்பும் சேர்ந்து ஹைட்ரோ கார்பன் ஈத்தேன் கிடைக்கும். CH3 ப்ளஸ் மெத்தில் காப்பர் கிடைக்கும். CH3Cu ப்ளஸ் லித்தியம் குளோரைடு. ஓகேயா, புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இதுதான் கோரிஹவுஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம வந்து அல்கைல் ஹேலைடை சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறது, ஜிங்க் மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து கில்மேன்ஸ் ரியேஜெண்டோட அல்கைல் ஹேலைடு ரியாக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதான் நேம்டு ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து செபாஸ்டியர் சென்டரன்ஸ் ரியாக்ஷன். இது வந்து உங்களுக்கு ஹைட்ரோஜினேஷன் ரியாக்ஷன், அதாவது கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் ரியாக்ஷன். இது அதை வந்து நம்ம அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனை சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் gives saturated hydrocarbons. ஓகேயா, இப்போ அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸுக்கு வந்து அல்கீனாக இருக்கலாம், இல்லைனா அல்கைனாக இருக்கலாம். ஓகேயா, அல்கின் ஃபார் எக்ஸாம்பிள் அல்கின் எடுத்துக்கோம். CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் இது வந்து கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் ஹைட்ரஜன், அதாவது கேட்டலைஸ்டு வந்து பலேடியம் இருக்கலாம், இல்லைனா பிளாட்டினம் இருக்கலாம், இல்லைனா நிக்கல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பலேடியம் அண்ட் பிளாட்டினம் எடுத்துக்கிட்டால் அட் ரூம் டெம்பரேச்சர்லேயே நடக்கும். அட் ரூம் டெம்பரேச்சர்லேயும் இது நடக்கலாம். ஓகேயா, ஆனால் நிக்கல் எடுத்துக்கிட்டால் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து இதுக்கு மெயின்டைன் பண்ணணும். அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷரில் இது கண்டக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து ஹைட்ரோஜினேஷன் நடந்து இங்கே ஈத்தேன் கிடைக்கும். CH3 ஓகேயா, இது இப்போ வந்து அனதர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அல்கைன், இப்போ அல்கீனில் எடுத்துக்கிட்டோம். அல்கைன் இப்போ இதில் பர்டிகுலராக வந்து நிக்கல் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரியாக்ஷன். நிக்கலை கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுற இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் செபாஸ்டியர் சென்டரன்ஸ் ரியாக்ஷன். ஓகேயா, இது பலேடியம் பிளாட்டினத்துக்கு கிடையாது, பர்டிகுலராக நிக்கலுக்கு மட்டும்தான். ஓகேயா, இப்போ வந்து அல்கைன் எடுத்துக்கலாம். C triple bond CH. ஓகேயா, ப்ளஸ் 2 ஹைட்ரஜன். ஏன்னா ரிடக்ஷன் இங்கே வந்து நிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக செபாஸ்டியர் சென்டரன்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து அட் ஹை டெம்பரேச்சர், ஓகேயா, டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் CH3 CH2 CH3 ப்ரோப்பேன் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேயா, நெக்ஸ்ட் நேம்டு ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு கிளெமென்ஷன் ரிடக்ஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து கார்போனைல் காம்பவுண்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோன். இதில் கிளெமென்ஷன் ரிடக்ஷனில் எப்படி நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஓகேயா, CLEMEN கிளெமென்ஷன்
ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேயா, இதில் வந்து உங்களுக்கு கார்போனைல் குரூப் வந்து உங்களுக்கு வந்து மெத்திலீன் குரூப்பாக கன்வெர்ட் ஆகும், ரிடக்ஷன் ஆகும். ஓகேயா, இப்போ இதில் நம்ம என்ன ரியேஜெண்ட் எடுத்துக்கோம் அப்படின்னா, இது கிளெமென்ஷன் ரிடக்ஷனை ஜிங்க் அமால்கம் அண்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் HCl வந்து ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை நம்ம ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம், CH3 C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கலாம். ஓகேயா, அசிட்டால்டிஹைட் ப்ளஸ் 4 ப்ரோட்டான்ஸ். ஓகேயா, இதில் ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும். இந்த CO குரூப்பை CH2வாக மாற்றிருப்போம், அப்போ ஈத்தேன் கிடைக்கும். ஓகேயா, CH3 கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர் ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேயா, இதுதான் இதோட ரியாக்ஷன். இப்போ வந்து அசிட்டோன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, CH3 C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் CH3 ப்ளஸ் 4 புரோட்டான். இந்த சேம் கண்டிஷனில் ஜிங்க் அமால்கம் கான்சன்ட்ரேட்டட் HClல உங்களுக்கு ப்ரோப்பேன் கிடைக்கும். CO வந்து CH2வாக மாறிடுவோம், CH3 CH2 CH3. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து வுல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷன். வுல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷனும் நம்ம வேறு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஓகேயா, இப்போ வுல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷனுங்கிறது வந்து இதுவும் கார்போனைல் குரூப் வந்து கன்வெர்டட் இன்டு மெத்திலீன் குரூப். இதில் வந்து ஹைட்ரஜீனோட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஹைட்ரஜீனோட கார்போனைல் குரூப் ரியாக்ட் பண்ணும்பொழுது எழுதிக்கலாம், நேம் ரியாக்ஷன் எழுதிக்கலாம், வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேயா, இதே கார்போனைல் குரூப் வந்து உங்களுக்கு கன்வெர்டட் இன்டு மெத்திலீன் குரூப். ஓகேயா, இது வந்து ஹைட்ரஜீனோட ரியாக்ட் பண்ணுவோம், H2N NH2 ஹைட்ரஜீனோட ரியாக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த அல்கலைன் மீடியத்தில் ஹீட் பண்ணுவோம். ஓகேயா, ஹீட் ஆன் அல்கலைன் மீடியம் ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்பொழுது அந்த ஹைட்ரோசோன் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகேயா, இப்போ எழுதலாம் பாருங்கள், உங்களுக்கு CH3 CH டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ப்ளஸ் ஹைட்ரஜீனோட இங்கே நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேயா, NH2 இங்கே ஹைட்ரஜீனோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வாட்டர் ரிமூவ் ஆயிரும், -H2O. ஓகேயா, CH3 CH டபுள் பாண்ட் NH2 இது ஹைட்ரஜோன் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஹைட்ரஜோன் வந்து KOH இல்லைனா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட எடுத்துக்கலாம். அண்ட் ஹீட் பண்ணணும். இந்த இது அதாவது ஹை பாய்லிங் KOH இன் பாய்லிங் சால்வெண்ட்டில் எடுத்துக்குவோம். இந்த சால்வெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன் கிளைகால் எடுத்துக்கலாம், எத்திலீன் கிளைகால். ஓகேயா, இது எடுத்துக்கும்போது நமக்கு வந்து இது ரிடக்ஷன், இது ஹைட்ரோ கார்பனாக மாறிடும், N2 ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகேயா, CH3 ஈத்தேன் ப்ளஸ் N2 ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகேயா, கேஸ். அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அசிட்டோஃபினோன்னு எடுத்துக்கலாமா, C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் CH3. இப்போ இதில் வந்து ஹைட்ரஜீனோட ரியாக்ட் பண்ணணும், H2N NH2. இப்போ இந்த H2வும் இந்த ஆக்சிஜனும் நமக்கு வாட்டராக ரிலீஸ் ஆகிருக்கும், H2O. தென் ஹைட்ரோசோன் ஃபார்ம் ஆகும், C டபுள் பாண்ட் NH2. ஓகேயா, இதை வந்து KOH ஹீட் பண்ணுறோம் வித் எத்திலீன் கிளைகால். ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு டொலுயின் கிடைக்கும், CH3 ப்ளஸ் N2 ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகேயா, அவ்வளோதான். இதுதான் வந்து வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம கோல்ஃப் எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன் பார்ப்போம். கோல்ஃப் எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன். இதில் வந்து இது வந்து டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். அதாவது எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேயா, இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதிக்கலாம், CH3 CO சோடியம் அசிட்டேட் எடுத்துக்கலாம். சோடியம் அசிட்டேட்டை எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம். எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஈத்தேன் கிடைக்கும்.
தென் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். ஓகேயா, 2 மாலிகுல். ஓகே, இதில் நடக்கிற மெக்கானிசம் எழுதலாம். ஃபஸ்ட்டு மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா, அட் ஆனோட் எலக்ட்ராலிசிஸில் அட் ஆனோடில் இப்போ அசிட்டேட் அயான் CH3 C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் O- அசிட்டேட் அயானாக பிரியும். இது அயான், இது ப்ளஸ் அயானிக் இது. ஓகே, எலக்ட்ரோலைட்டில் ஓகேங்க. அசிட்டேட் அயான் வந்து ஆனோடுக்கு போகும். அசிட்டேட் அயான் ஓகேயா, 2 மாலிகுல்ஸ். இதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸை இது ரிலீஸ் பண்ணும். -2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகி இது அசிட்டேட் ரேடிக்கலாக ஃப்ரீ ரேடிக்கலாக வரும். ஓகேயா, அதாவது இதில் நான் உங்களுக்கு தெரியல, இந்த சார்ஜில் உங்களுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் 1 எலக்ட்ரான் 1 மாலிகுலேருந்து 1 எலக்ட்ரான் அனதர் மாலிகுலேருந்து 1 எலக்ட்ரான், அப்போ 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ 2 மாலிகுல் ஆஃப் அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஓகே, அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த பாண்டு எலக்ட்ரான், இந்த பாண்டட் எலக்ட்ரான் உங்களுக்கு 2 பாண்ட் எலக்ட்ரான் இருக்கும் இங்கே. ஓகேயா, இந்த பாண்டட் எலக்ட்ரானில் ஒரு பாண்டட் எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு இங்கே போயிடும். இங்கே ஓகே சாரி, இங்கே வந்துடும். இந்த எலக்ட்ரான் இங்கே வரும். ஓகேயா, அப்போ இங்கே பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். அப்போ இது எப்படி ஆயிரும் உங்களுக்கு, ப்ளஸ் மெத்தில் 2 மெத்தில் ரேடிக்கல் இருக்கும் CH3 ப்ளஸ் இங்கே C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன். ஓகே, CO2 ஓகேயா, இப்படி இங்கே ஃபார்ம் ஆயிரும். மெத்தில் ரேடிக்கல் வந்துடும். இந்த மெத்தில் ரேடிக்கல் உங்களுக்கு வந்து கம்பைன் ஆகி வந்து ஈத்தேன் கிடைக்கும். CH3 இப்படி கிடைக்கும். ஓகேயா, இது வந்து ஆனோடில் நடக்கிறது. இப்போ கேத்தோடில் பார்த்தீங்கன்னா அட் கேத்தோடில் வந்து கேத்தோட் ரியாக்ஷன் வந்து வாட்டர் அக்வஸ் மீடியத்தில் தான் நம்ம எடுத்திருக்கோம். 2 மாலிகுல் ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு இங்கே ரிலீஸ் ஆன 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி 2 எலக்ட்ரான்ஸ் கேம்ஸ் உங்களுக்கு 2 ஹைட்ராக்சைடு அயான் ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் ரேடிக்கல் வரும். ஓகேங்க, இந்த 2 ஹைட்ரைடு ரேடிக்கலும் இது உங்களுக்கு கம்பைன் ஆகி ஹைட்ரஜன் கொடுக்கும். இந்த ஹைட்ரஜன் தான் இங்கே வந்து ரியாக்ஷனில் கிடச்சிருக்குது. ஓகேங்க, இந்த OH வந்து உங்களுக்கு Na ப்ளஸோட சேர்ந்து இங்கே 2Na ப்ளஸ் வரும்ல, இங்கே 2 மாலிகுல் இருக்குல்ல, இந்த 2Na ப்ளஸோட சேர்ந்து உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும். ஓகேயா, 2NaOH அவ்வளோதான். இதுதான் இந்த கம்பைன் ஆகி இந்த மெக்கானிசம். இதுக்கு கோல்ஃப் எலக்ட்ராலிசிஸ் மெத்தடுக்கு இதுதான் உங்களுக்கு மெக்கானிசம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு நான் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதை செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா, தேங்க்யூ.